Hello guys, welcome to our vlog. இன்னைக்கு இந்த vlogல நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் தான் guys போறோம். எதுக்காக விழுப்புரம்னு பாத்தீங்கன்னா கோபியை பார்த்துட்டு அப்படியே அங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு. அதை அட்டெண்ட் பண்ணிட்டு வர போறோம். அது எல்லாத்தையும் தான் இந்த vlogல வந்து நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்த நாள்லாம் வந்து மழையே பெய்யாது. நம்ம எங்கயாவது கிளம்பினா மட்டும் தான் இங்க பாருங்க எவ்வளவு மழை பாருங்க. இதுல வேற ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் இல்லாம vlog இருந்திருக்காது. நம்ம ஓமகுண்டம் தான் வந்துட்டு இருக்காரு. பருவதமலை vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் எப்பேற்பட்ட ஆளுன்ட்டு. இருக்கலாம் ஒருத்தர் லேட் பண்ணலாம், ஆனா அதுக்குன்ட்டு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் லேட் பண்ணக்கூடாது. எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு? கைஸ் ஒரு வழியா மெட்ரோக்குள்ள வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டு இருக்கோம். படிக்கட்டு நடக்க முடியல. நடடா உடம்பு குறையண்டா. எக்ஸ்லேட்டர்ல தான் ஏறுவாங்க. தலைன்னு ஒண்ணு தான் ஞாபகம் வருது. தலை வந்து அவரு தான் ட்ரெண்டிங். பீஸ விடாம வந்துருச்சு. கைஸ் நம்ம வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். மெட்ரோ போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் வரும். எல்லாமே உன்னால் தான்டா. நீ மட்டும்தான். பரங்கிமலை மெட்ரோ வந்துட்டு இருக்கு. இதுல ஏறினா பரங்கிமலை போகலாம். ஆனா நம்ம இந்த பக்கம் வர ட்ரெயின்ல தான் ஏற முடியும். அது இன்னும் வரல. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வர ஏறிட்டோம். ஒரு வேளை எக்மோர் வந்துட்டோம். இப்போ போய் ட்ரெயின் ஏற போகிறோம். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. வந்து இங்கே கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகுது. அதனால வந்து நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாம் இப்போ என்ன நினைப்பீங்கன்னா விழுப்புரம் வந்துட்டோம் தானே நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. இன்னும் எக்மோரில் தான் இருக்கும். ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டோம். இதோட அடுத்த ட்ரெயின் வந்து 3:45 தான் இருக்கு. அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக போவோம். முன்னாடியே ட்ரெயின் வந்து போண்டா கோழி வந்து முன்னாடி இருக்க ட்ரெயினில் போயிட்டான். லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக போனோம். ட்ரெயின் வந்து ஏறிட்டோம். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து விழுப்புரம் எதுக்குடா அசிங்கமாக இருந்தீங்க. சும்மா இன்னும் 2 மணி நேரத்தில் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். 2 hours later. ஒரு வழியாக வந்து விழுப்புரம் ரீச் ஆயாச்சு. கோபி கால் பண்ணுறா. ஹலோ மச்சி, விழுப்புரம் வந்தாச்சு. இவ்வளவு தூரம் வந்துக்கிற காருக்கு எதுனா அனுப்புறது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வந்து நம்ம இங்கே வந்து விழுப்புரம் நான் எதுக்காக வந்தேன்னா, அருணா சொல்கிற மாதிரி கோபியை பார்க்க, அவங்கள பார்க்க அவருக்கு அப்படி தான் பாசமலையில் போடுவார். ஆனால் நான் வந்தது அதுக்காக இல்லை. நான் வந்து இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு. அந்த பொண்ணு எங்கன்னா விழுப்புரம் தான், வாங்க மீட் பண்ணலான்னு சொல்லிச்சு. இனிமேல் அந்த பொண்ணை மீட் பண்ண தான் நான் வந்தது. இப்போ வந்து அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டு இனிமேல் நம்ம சேனலில் மேபி கப்புள்ஸ்லாக வர அதிக வாய்ப்பு இருக்கலாம். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அருணா நான் பார்த்துட்டாரு. அப்படியே இருங்க, பாய். நான் வரணும் சொல்லி அண்ணா ஆல்ரெடி கண்ணுக்கு தெரிய மாட்டேன். இதில் வேற என்ன இடம் கையா முன்னுக்கு. ஆனா இதுலயே நீ லேட்டாடே. பஸ் இறங்கிறதுலயே லேட்டாடா. ஹலோ கைஸ், வெல்கம் டு आवर vlog. தென்னங்கிளையும் தென்றல் காத்தும். இப்போ வந்து இங்க ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு விழுப்புரத்துல. ஆக்சுவலாக நாங்கள் சென்னையில் இருந்தபோதும் மழை பெஞ்சிச்சு. இப்போ இங்கே வந்தபோதும் மழை பெய்யுது. இதுலேருந்து என்ன தெரியுமா தெரியுது, நல்ல ஒரு இடத்துல தான் மழை ரொம்ப பெய்யும். நாங்கள் போகிறதெல்லாம் மழை ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் ஊர் ஏதாவது ரொம்ப வாடி போய் வறண்டு போயிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நாங்கள் வந்துடுறோம். ஊரே செழிப்பாக இருக்கும் மழை பெஞ்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. இந்த மாதிரிலாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணாத. நார்மலாக இது பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு முகத்தை போல கட்டிப்பிடிச்சு வந்தது. ஆனா முகத்தை பேசுறடா. ஒரு ஃபேனு கட்டிப்பிடிச்சு ஒரு பாசமா என்ன அப்படியா கைஸ், இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா, அந்த தாத்தா வந்துட்டு நம்ம சரணாவோட பெரிய ஃபேனா. பார்த்துட்டு பார்த்தீங்களா இல்லையா பாசமலையை பொழிஞ்சதை. இந்த தருணத்தை வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் இதே மாதிரிதான் ஒரு ஆயாவன் இது பண்ணாங்க ஊர்ல. அத்தனை பொண்ணுங்க அத்தனை பசங்க உங்ககிட்ட பேசினாங்களே, அதை சொல்லி நான் புறம்பு இல்ல. அதெல்லாம் வந்து அது வந்து ப்ரௌட் மூமெண்ட் இல்ல.
இந்த தாத்தாவே டச் ஃபோன் வச்சிருக்காரு. அவருக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுனா அப்ப பாத்துக்கோ எந்த அளவுக்கு நீ ஃபேமஸ் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வந்து சரவணால நம்ம பாம்பகிரி வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு ஓமகுண்டம். இப்போ வந்து நம்ம நாட்டு நட போறோம். இது எப்படி எவ்வளவு எடுக்குது சொல்லிட்டா ஓகேவா? லைன் ஆர்டரா வைக்கணுமா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சினிமா பாட்டு ஏதாவது பாடுங்க. எடுத்துட்டு தான் இருக்கோம், பாடுங்க. கால் போகலாமா கால் போன போகலே மனம் போகலாமா மனம் போன பாதையே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையே மறந்து போகலாமா. அதான் 18 வயசு ஆக போகுது. ஓட்டு ஆயிட்டு வந்துச்சுன்னா என் ஓட்டு தளபதிக்கு தான். நானும் தளபதிக்கு தான்டா போடுவேன். ஓட்டு யாருக்கு போடுவீங்க? நாங்க எம்ஜிஆருக்கு தம்ப போடுவோம் ஓட்டு. 3 2 1 சொல்ல அப்படியே கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லல 3 1 2 3ன்னு சொல்லும். 1 3 2 1 சேத்துல இவ்வளவு பேர் குளிட்டு வா சரணா பேசு. இந்த இது உண்மையிலே விழுப்புரத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நம்ம வந்து பாம்பகிரி இல்ல விழுப்புரத்துக்கு வந்துக்கிறோம். உண்மையில எல்லாரோட பாசமும் ரொம்ப இதுவாகுது. சக்தி வெங்கட்டு ரொம்ப அதிகமாகுதுடா. இப்ப நீ ஊர்ல இருந்தா கூட சூப்பர் பாசம். நேத்து நைட் வந்து அப்படியே முத்த மலையா பொழிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கிளிப்பிங் வந்து எங்களால எடுக்க முடியல. அவ்வளவு பாசம் ஊர்காரங்க அவ்வளவு பாசம். எல்லாருமே அவ்வளவு இது பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமாகுது. தெளிவா சொல்லு. இது பண்றாங்க அது பண்றாங்க. இப்படிதான் பன்னில தொடிப்பாரு அப்பப்ப. போன் பார்க்கலாம் சா வச்சிருவேன்டா. என்னடா இப்படி அசிங்கப்படுத்துறான்? போய் புடியாண்டா அவனை. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற சொக்காங்க. இந்த தருணத்துல வந்து நாங்க ஒன்னு சொல்லியே ஆகணும். இவர் வந்துட்டு இவரோட அப்பா வந்து ரொம்ப பெரிய ஆள். எல்லா வீடியோலும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அப்பா வந்து எக்ஸ் மிலிட்ரி மேனு. நாட்டுக்காக வந்து நிறைய சுட்டிருக்காரு. மேஜர் முகுந்தன் அவரோட ஃப்ரெண்டு தான் அவங்க அப்பா. யாரும் சொன்னா நம்ப மாட்டீங்க. இவரும் காஷ்மீர்ல தான் பிறந்தாரு. எல்லாரும் வந்து பெட்ரோல் பங்க் எதுக்கு வருவாங்க? பெட்ரோல் போட தானே வருவாங்க. ஆனால் நாங்கள் எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? பாத்ரூம் வந்து நம்ம சரவணாக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துருச்சு. அதனால வந்து பெட்ரோல் பங்க் வந்துருக்கோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி இடத்துல பாத்ரூம் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து ஊர் இந்த கிராமத்து சைட்லாம் வந்து பாத்ரூம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். அதனால் வந்து பெட்ரோல் பங்க் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பெட்ரோல் பங்க் தான் வந்திருக்கோம். இப்போ வந்து அவர் போயிட்டுருக்காரு. அவர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார். ஆக்சுவலாக உள்ளே வந்து வேறு ஒருத்தர் இருக்கார். இப்போ அவர் எப்போ போகிறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்தோடனே நாங்கள் அவரை காட்டுறோம். என்னடா ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து பாருங்க பாத்ரூம்க்கெல்லாம் சாவி வச்சிருக்காங்க. இவர் அர்ஜென்ட் தாங்க முடியாம சாவியெல்லாம் அந்த அக்காவே கொடுக்குறாங்க. ஓனர் அக்காவே இருங்க தரமாட்டேன். அர்ஜென்ட் அவ்வளோ அர்ஜென்ட். பாத்திரம் இங்கே போயிட போறேன். சாவி கூட போட தெரியல. ஒரு வழியா வெற்றிகரமாக அவன்தான் திறந்துட்டாரு. ரெஸ்பெக்ட் ஆகிட்டு வேற மஜா பண்றோம். ஓமகுண்டம் வாடா. என்னடா பண்ற உள்ள? நான் ப்ரொடெக்ட் பண்றேன். டேய் இங்க வேற கியூ நிக்குறாங்க பாருடா. 2 பேர் நிக்குறாங்கடா. இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நிறைய பிளான் வச்சிருந்தோம். டேமுக்கு போகலாம், குளிக்கலாம், அது இதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மழையே எங்களை குளிக்க வச்சிருச்சு. ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு வேணும். பாய். பண்ணுங்கம்மா எங்களை.